5 பாண்டவர்களில் சொர்க்கத்தை அடைந்தவர் யார்? மகாபாரத போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. கிருஷ்ணரும் பூமியை விட்டு மறைந்தார். அப்போது பாண்டவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். இனி அரச வாழ்க்கை வேண்டாம், இந்த உலக வாழ்க்கையை துறந்து இறுதி பயணத்தை தொடங்குவோம் என்று. தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதி அனைவரும் இமயமலையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அப்போது ஒரு நாய் அவர்களை பின்தொடர்ந்தது. பயணம் கடினமாகிக் கொண்டே சென்றது. முதலில் திரௌபதி கீழே விழுந்தார். பின்னர் சகாதேவன், அதன் பிறகு நகுலன், அதன் பிறகு அர்ஜுனன், அதன் பிறகு பீமன். ஒவ்வொருவராக கீழே விழுந்தனர். ஆனால் தர்மன் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார். இறுதியில் அவருடைய அந்த நாய் மட்டுமே இருந்தது. அப்போது இந்திரன் தனது தேருடன் வந்து, தர்மரே, தேரில் ஏறுங்கள், உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார். ஆனால் தர்மர் ஒரு நிபந்தனை வைத்தார். இந்த நாயும் என்னுடன் வர வேண்டும். இந்திரன் மறுத்தார். ஆனால் தர்மர் தனது துணையை கைவிட தயாராக இல்லை. அப்போது அந்த நாய் மறைந்தது. தர்மதேவன் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். இது தர்மரை சோதிப்பதற்காக நடத்தப்பட்ட சோதனை. உலகம் முழுவதும் உன்னை விட்டு சென்றாலும் உன் தர்மத்தை மட்டும் விட்டுவிடாதே. வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல. சோதனை வந்த போதும் நாம் யார் என்பதை மறக்காமல் இருப்பதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் மகாபாரதத்தின் இறுதி பயணம் சொல்லும் ஆன்மீக பாடம்.